40 வருடம் வனாந்தரத்தில், 40 வருடம் எகிப்திலே. வேதம் சொல்லுது, எகிப்திலே இருக்கிற சகல காரியத்தையும் கற்று தேர்ந்தவன் யார் அப்படின்னா மோசே. எல்லாத்துலேயும் கற்று தேர்ந்துட்டான். அப்போ அவன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஐ ஆம் ஸ்பெஷல், நான் ஒரு விசேஷமானவன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நயல் நதி அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் ரத்தம் ஆறுது. நயல் நதி ரத்தம். நம்ம இப்ப பாடணும், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். இந்த தண்ணீரை ஆண்டவர் 10 வாதையில எகிப்தில் இருக்கிற நயல் நதியை ஏன் ஆண்டவர் ரத்தமா மாத்தினார் தெரியுமா? ஏன் ரத்தமா மாத்தினாரு? அந்த நயல் நதியில நிறைய குழந்தைங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. வெட்டி வெட்டி அந்த நயல் நதிக்குள்ள போட்டாங்க. அப்போ ஜனங்களுக்கு அந்த நயல் நதியில போடப்பட்ட குழந்தையினுடைய ரத்தத்தை ரசிச்சாங்க, அதை ஆசையா நினைச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் பாடத்தை காமிச்சு கொடுத்தாரு. இப்ப நான் உன்னை ரத்தமா நான் ஃபுல் தண்ணீரை மாத்துறேன், இப்ப நீ குடி, அந்த ரத்தத்தை குடிச்சுக்கோ. இத்தனை பேருடைய ரத்தத்தை இந்த நயல் நதி வாங்கிருச்சுல்ல, இப்ப நான் ரத்தமா மாத்துறேன். என்னுடைய ஆண்டவர் அதுல ரொம்ப நீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ அத்தனை குழந்தைகளுடைய ரத்தமும் அந்த நயல் நதியில சிந்தப்படும் போது அங்கே காப்பாற்றப்பட்டது ஒரே ஒருத்தர். யார் அப்படின்னு சொன்னா இந்த மோசே மட்டும்தான். நாணல் பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள பிள்ளை அழுது. அந்த உடனே அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேல என்ன வருதுன்னா ஒரு இரக்கம் வருது. பொதுவாக அந்த அம்மாவுக்கு இரக்கம் வரக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா வளர்ந்த இடம், அந்த அம்மா இருக்கிற இடம் இரக்கம் இல்லாத இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்படின்னா எபிரேய பிள்ளைகளில் ஒன்றை பார்த்தால் எகிப்தியர்கள் யாருமே இரக்கம் காட்டக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அது இந்த அம்மாவனுடைய வீட்டிலிருந்து தான் புறப்பட்ட ரூல். ஆனா இந்த எபிரேய பிள்ளையை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு இரக்கம் வருது. காரணம் என்னன்னா அந்த பிள்ளை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அப்போ இவன் வளர வளர 40 வருஷம் தன்னை என்னதான் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல், நான் ஒரு ஸ்பெஷல். அவனோடு கூட வளர்ந்தவங்க நிறைய பேர் சுமை சுமக்கிறத பார்த்து, கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டானாமா. இவனோடு கூட பிறந்தவங்க நிறைய பேர் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவன் மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன தோணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல், நான் ஒரு ஸ்பெஷல். அப்போ சின்ன வயசுலிருந்தே இவனுடைய மனசுல 40 வருஷம் நான் ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த மனுஷன் அடுத்த ஒரு 40 இயர்ஸ் 40 வருஷம் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டு இப்பொழுது யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ அவருடைய மனசுல இதுவரைக்கும் நான் தான் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்கவருக்கு முழுவதுமாய் முறியடிக்கப்பட்டுருச்சு. நான் ஸ்பெஷலே சொல்லுங்க, நான் ஸ்பெஷலே இல்லை, நான் வேண்டாத ஒரு பீஸு, நான் தேவையற்ற ஒரு ஆள், நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் எதுக்கு காப்பாற்றப்பட்டேனே தெரியல, எதுக்கு என்னை நயல் நதியில் காப்பாத்துனீங்க, எதுக்கு என்னை நாடல் பெட்டிக்குள்ள வச்சுக்கீங்க, நான் ஒரு அன்லக்கி, நான் பிரயோஜனம் இல்லைன்னு அடுத்த 40 வருஷம் தன்னை குறித்து நான் ஒர்த் இல்லை, நான் ஒரு வேஸ்ட்டு, நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாரு. ஆனால் வேதம் சொல்லுது அடுத்த ஒரு 40 இயர்ஸ் என்னுடைய ஆண்டவர் சொன்னாரு, பிறக்கும் போதே நீ ஸ்பெஷல் தாண்டா, நீ அடுத்த 40 வருஷமும் நீ ஸ்பெஷல் தாண்டா. நீ ஸ்பெஷல் அப்படின்றத அடுத்த 3வது 40 வருஷத்துல ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியுமானால், இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருவர், பாஸ்டர் நான் என்னுடைய வீட்டில் ஸ்பெஷல், என் படிக்கிற இடத்துல நான் அப்படி, நான் தெருவில் அப்படி, எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப நல்லா தான் நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் கடந்து போகிற பாதை ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் நல்லது, நான் பிறந்தது நல்லது, நான் ஸ்பெஷல்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ கடந்து போகிற பாதை ஏன் நான் பிறந்தேன், நான் ஸ்பெஷலே இல்லை அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மோசேக்கு அந்த 40 ஆண்டு தாண்டி கர்த்தர் அழைத்த அழைப்பு உண்மை, அவன் ஸ்பெஷல் அப்படின்ற கர்த்தர் நிரூபிக்க கூடுமானால் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஹalleluya
அத்தனை செங்கடலிலே, ஆமென், நயல் நதியிலே அத்தனை ரத்தத்தை சிந்தப்பட்ட இடத்திலே அந்த தண்ணீரை ரத்தமாய் மாற்றின அந்த ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பிற்பாடு, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதற்கு பிற்பாடு, ஹalleluya, நீங்கள் ஸ்பெஷல் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்காமல் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க. உங்க குடும்பத்திற்கு நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு தெரிய வரும். உங்க குடும்பத்திற்கு தெரிய வரும், உங்க பிள்ளைகளுக்கு தெரிய வரும், உங்க தெருவுக்கு தெரிய வரும். ஹalleluya. இடையில கொஞ்ச நாள் அப்படி கர்த்தர் உங்களை அனுப்புகிற சில பாதையை பார்த்துட்டு நான் அப்படி இல்லைன்னு நீங்கள் நினச்சிடவே கூடாது. முன்னாடியே ஆண்டவர் உங்கள் தரிசனத்தை உங்கள் மேலே வச்சாருன்னா இடையில நடக்கிறத பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆரம்பம் கர்த்தர் அப்படி எப்படி உங்களை கொண்டு வரணும்னு நினச்சாரோ முடிவு வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட. நம்பர் 1, முதலாவதாக இந்த செய்தியில் நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. எங்கே போய் நின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறணும், என்ன சொல்லணும்னா, நான் விசேஷம், ஸ்பெஷல். ஆமென். நம்புறீங்களா? படுக்கையில் படுத்து கிடந்தா கூட நீங்கள் அப்படி தான் நினைக்கணும், நான் விசேஷமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. நம்பர் 2, இரண்டாவது, யாராவது உங்களை பார்த்து நீ ஒர்த்தே இல்லை, நீ ஸ்பெஷலே இல்லைன்னும் போது, நம்பர் 2, இரண்டாவதாக உங்கள் மனசுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா, உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைன்னு உனக்கு தெரியாது, நான் எவ்வளோ பெரிய ஒர்த்துன்னு உனக்கு தெரியாது. ஆனால் அவன் கண்ணு முன்னாடியே நீங்கள் மனசில் நினைக்கணும், எனக்கு தெரியும் என்னை உண்டாக்கினவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா ஸ்பெஷலாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை மறுபடியும் கட்டுகிற தேவன். நம்மேல் நம்மை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறவே மாறாது. கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச காலம் கர்த்தர் இந்த பாதையில உங்களை நடத்துவார், ஆனால் அதற்கு பிறகு இதை விட ஒரு மகிமையான பாதையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் முக்கியமானவள். சொல்லுங்க, நான் முக்கியமானவன். தண்ணீரை ரத்தமாய் மாற்றின என்னுடைய தேவன். சொல்லுங்க, திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இதுவரைக்கும் உங்களுடைய மனசுல நீ வேஸ்ட்னு சொன்ன அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமே. திரும்ப கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல நேருக்கு நேர் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசுகிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான ஜெபம். ஆமென். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. இல்ல, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை குறையல்ல, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் குறையல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ ஸ்பெஷல் தான், மகளே மகனே நீ ஸ்பெஷல் தான். ஹல்லேலூயா. நான் விசேஷமானவன். கரங்களை தட்டி இன்னொரு விசை கூட பாடி, செங்கடலை ஆமே தண்ணீரை ரத்தமாய் மாற்றின என்னுடைய தேவன், அவர் என் எதிரியோட பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம் பாடு. செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயங்கள் அதிசயங்கள். அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர். அதிசயங்கள் செய்கிறவர், நம்ம
சொல்லலாமா எல்லாரும்? தண்ணீரை இரத்தமாய், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். கைகளை மேல தட்டி சொல்லுங்க, அதிசயங்கள். அப்பனே கிருபை கிருபை. இப்போ இப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த அனாயிண்டிங் ஊற்றப்படட்டும். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள். ஒரு ஒரு குருடருக்கும் செவிடருக்கும், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். அப்பனே ஸ்தோத்திரம். சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே எழுப்பினார் அதிசயம். சொல்லுங்க, அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் ரதலரம் கபதனரம் லப்தனருலதனரமஷி. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென்.